ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 திருக்குறள்கள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி தினம் ஒரு திருக்குறள்ங்கிற பிளேலிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாலே அந்த 5 வீடியோக்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 6ஆம் திருக்குறள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். நீங்களும் உடனே வந்து நம்மளோட வீடியோஸை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்க, திருக்குறள் என்னங்கிறத ரீட் பண்ணி பார்த்துடலாங்களா. வாங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. என்ன கொடுத்துருக்காங்க? அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. ஓகேங்க, ரீட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ பொருள் என்னங்கிறத பார்க்கலாமா. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர், வீரத்திற்கும் அன்பு தான் துணை. என்ன சொல்லியிருக்காங்க? அன்பு அறத்தை மட்டும் சார்ந்ததுன்னு சொன்னால் அது வந்து அறியாதவர்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தையாம். வீரத்திற்கும் இதுதான் துணையா, அன்பு தான் துணையா. சரிங்க, கொடுத்ததே 2வது தடவை ரீட் பண்ணிங்க. இதுக்கு ஏதாவது பொருள் மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சொந்த நடையில் பார்ப்போமா. அன்பு அப்படிங்கிறது அறத்துக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது. அதாவது அறம்னா என்னதுங்க, இப்படி தான் இருக்கணும், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அறத்தை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கணும், நல்லதை மட்டும் செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை மட்டும் சார்ந்தது அன்புங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போது அறத்தை மட்டும் சார்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறவங்க அறியாதவங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது, அறிவில்லை, அறியாதவங்க, தெரியாதவங்க, அந்த மாதிரி பல பொருள்களில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போது வீரத்துக்குமே அன்பு தான் துணை. எப்படிங்க, வீரம்னா கோபம் வரணும், ரோஷம் வரணும், அந்த மாதிரி வந்தால் வீரம்னு சொல்லலாம். வீரத்துக்கும் அன்பு தான் துணைன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை நம்மளோட அம்மா அப்பாவுக்கோ ஏதோ ஒன்று ஆகுதுன்னா அந்த டைமில் என்ன ஆகும், யாராவது ஏதாவது ஒன்று இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு என்ன வரும், கோவம் வரும். அந்த டைமில் ஒரு வீரன் வந்து என்ன பண்ணுவோம், யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம், டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவோம் இல்லைங்களா. ஸோ வந்து டக்குன்னு சொல்கிறத நான் வந்து மோட்டிவேட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம கூட இருக்கவங்களுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்மளோட அப்பா அம்மாவுக்கோ நம்ம உடன் பிறந்தவங்களுக்கோ ஏதாவது ஒன்றுனா டப்புன்னு அந்த இடத்துல ஒரு வீரம் வருது. அது எதை பேஸ் பண்ணதாக இருக்குது, ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயத்தை தானே பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான். அப்போது அன்புங்கிறது வந்து வீரத்திற்கும் வந்து துணையாக தான் நிற்கிது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது என்ன கொடுத்துருக்காங்க, அறத்துக்கு மட்டும் அன்பு வந்து வராது அப்படி சொல்கிறவங்க அறியாதவங்க. கண்டிப்பாக இது எதுக்கும் வரும், வீரத்திற்குமே அன்பு வந்து துணையாக நிற்கும். ஸோ நான் சொல்லக்கூடியது எக்ஸாக்டாக இவங்க என்ன சொன்னாங்களோ அதை சொல்கிறேங்கிறது கிடையாதுங்க. நம்மளோட சொந்த நடையில் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சில விஷயங்கள் ஷார்ட்கட் வச்சு படித்தா தான் புரியுன்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, மனசில் பதியுன்றதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சொந்த நடையில் சில விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு மனசில் அப்படியே பதியும். ஸோ அதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்போ சொல்லும் பொருளும் பார்த்தலாங்களா. மரம் அப்படிங்கிறது என்னதுங்க, வீரம். கருணை, வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை என்பது பொருள். அவ்வளோதான். இப்போ மரம்ங்கிறது வீரம் சொல்லியிருக்காங்க, கருணை வீரம் இரண்டுத்துக்குமே என்ன தான், அன்பு தான் அடிப்படை அப்படிங்கிறது இந்த மொத்த திருக்குறளில் இங்கே வந்து விளக்கியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ 2 or 3 டைம்ஸ் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து திருக்குறளை ரீட் பண்ணி பார்த்துருவோமா. சரிங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. ஸோ ஒன்ஸ் மோர், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. ஸோ ஃபோனை வச்சுட்டு ஒரு தடவை நான் ரீட் பண்ணதை அப்படியே கேட்டுட்டு நீங்களும் சொல்லி பார்க்குறீங்களா. ஓகேங்க, போலாமா. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டீங்க, ஒரு திருக்குறளை மெமரி பண்ணிட்டீங்க, அதோட பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கான சொல்லும் பொருளும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திருக்குறளை நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.